வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திக்காக நான் ஸ்டெலா ரோபர்ட் கெனடி. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியின் போது குடும்பத்தை கவனிப்பதில் பெண்கள் எதிர்கொண்ட சவால்களை தான் நன்கு அறிவதாகவும், பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் முதன்முறையாக பெண்களை வலுவூட்டும் வகையில் அரசாங்கம் 2 சட்டமூலங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த சட்டமூலங்களை வரும் ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இதன் மூலம் ஆண் பெண் சமத்துவம் மற்றும் பெண்களை வலுவூட்டுதல் தொடர்பான தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்தல், பெண்கள் தொடர்பான தேசிய ஆணைக்குழுவை நிறுவுதல், பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறிமுறையை ஸ்தாபித்தல் மற்றும் பெண்கள் உரிமைகள் மீறப்படுதலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொது இடங்களில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு நிகழும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான உலகளாவிய வன்கொடுமை எதிர்ப்பு சைகைகள் 3 கை முத்திரைகளை வெளியிடும் நிகழ்வு நேற்று கொழும்பு தாமரை தடாக அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். காலி அகுங்கள பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி அகுங்கள மரதான பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள்களில் வந்து அடையாளம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் 54 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்து பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி வியாபார சேவை நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பித்தல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வியாபார சேவை நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பித்தல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதிலர சங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இச்சேவை நிலையம் ஊடாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த சிறிய, நடுத்தர மற்றும் நுண்ணிலையிலுள்ள முயற்சியாளர்களுக்கு அவர்களது வியாபார விருத்திக்கு தேவையான சேவைகளை வழங்குவதற்கான நடைமுறைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது குறித்த வியாபார சேவை நிலையத்தினூடாக வியாபார பதிவு செயல்முறையை எளிமைப்படுத்துவதுடன் தொழில்நுட்பம் தர கட்டுப்பாடு மற்றும் சந்தைகளை அணுகல் போன்ற செயற்பாடுகளுக்கு உதவிகள் வழங்கப்படும். நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முயற்சியாளர்களுக்கு சேவையளிக்கும் வகையில் வியாபார அபிவிருத்தி சேவை வழங்குநர்கள், ஒழுங்குபடுத்தல் அதிகார அமைப்புகள், நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுடன் தொடுக்கப்பட்ட இணைய கட்டமைப்பு ஒன்று வடிவமைக்கப்படும். இந்த சேவை நிலையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலகங்களில் நிறுவப்பட்டு நிர்வகிக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சேவை நிலையத்தை நிறுவுவதற்கான பங்களிப்பினை கிறிசலிஸ் நிறுவனம் வழங்கியிருந்தது. கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி, பிரதம கணக்காளர், வடமாகாண தொழில்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர், உதவி மாவட்ட செயலாளர், கிறிசலிஸ் நிறுவன மாவட்ட முகாமையாளர், மாவட்ட பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலகங்களின் பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், மாவட்ட சமுர்த்தி திணைக்களத்தின் சிரேஷ்ட முகாமையாளர், பொது சுகாதார பரிசோதகர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மாவட்ட இணைப்பாளர், துறை சார்ந்த திணைக்கள உத்தியோகத்தர்கள், தொழில் முயற்சியாளர்களுக்கான சேவை வழங்குநர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனில் போலீசார் விரட்டி சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவரை புன்னாலை கட்டுவன் பகுதியில் போலீசார் மறித்துள்ளனர். வழிமறித்தும் நிற்காமல் மோட்டார் சைக்கிளில் செலுத்தி சென்றவரை போலீசார் விரட்டி சென்றபோது மின்கம்பத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளான நபர் உயிரிழந்தார். நேற்றிரவு புன்னாலை கட்டுவன் பிள்ளையார் கோயிலுக்கு அண்மையாக இடம்பெற்ற இந்த விபத்தில் கிளிநொச்சி மின்சார சபையில் பணியாற்றும் கோப்பாய் தெற்கை சேர்ந்த 41 வயதான சே பிரதீபன் என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தை அடுத்து அங்கு கூடிய பொதுமக்களால் அந்த பகுதியில் சில மணி நேரம் பதற்றம் நிலவியது. சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி சந்நிதியான் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய பாத யாத்திரை இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு செல்வ சந்நிதியான் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய முருக பக்தர்களின் பாத யாத்திரை இன்று காலை ஆரம்பமானது. அதன் முதல் நிகழ்வாக செல்வ சந்நிதியான் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று சந்நிதியான் ஆலய பூசகரால் வேல் கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து யாத்திரை ஆரம்பமானது. அதிகளவான பக்தர்கள் குறித்த கதிர்காமம் வரையான பாத யாத்திரையில் இணைந்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய சப்ரஹமுவ ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் இன்று 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம், மன்னார், கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் தொடர்பிலும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வெப்பம் மனித உடலால் உணரப்படும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராக மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றில் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை கலைப்பதற்கான தீர்மானத்தை மைத்ரிபால சிறிசேன கோரியுள்ளார். சட்டத்தரணி ஜெயமுதிதா ஜெயசூரிய ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேன்முறையீட்டு மனுவில் பிரதிவாதியாக சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டகோ சரச்சந்திர பெயரிடப்பட்டுள்ளார். பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தனது மேன்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதிகளவான வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டிற்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் $3 பில்லியன் அதிகமான முதலீடுகளை நாட்டிற்கு கொண்டுவர முடியும் என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். முதலீடுகள் நாட்டிற்குள் வருவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை, நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் நாட்டின் எதிர்காலம் குறித்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அதற்கிணங்க நாட்டிற்கு முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. நாட்டில் முதலீட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலையில் இருந்து 200% மாறியுள்ளது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வரவில்லை. ஆனால் தற்போது முதலீட்டாளர்கள் வரத் தொடங்கிவிட்டார்கள் என்பதை புள்ளி விவரங்களுடன் என்னால் முன்வைக்க முடியும். நிதி அமைச்சினால் வழங்கப்பட்ட இலக்குகளை தாண்டி செல்ல முடிந்துள்ளது.
இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மட்டும் நிதியமைச்சின் இலக்கை நிறைவு செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் நிதியமைச்சு எமக்கு வழங்கிய இலக்கை 3 மடங்காக அதிகரிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதாவது இந்த வருடத்தில் $3 பில்லியன் அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றேன். திருகோணமலை, மாங்குளம், பரந்தன், காங்கேசன்துறை பிரதேசங்களை அண்மித்த கைத்தொழில் பேட்டைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதில் முதற்கட்டமாக காங்கேசன்துறையில் உள்ள தனியார் கைத்தொழில் பேட்டையில் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கனடாவால் இலங்கையர்களை உள்ளடக்கிய பலம் வாய்ந்த குழு ஒன்று இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளது. $500 மில்லியன் முதலீட்டில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தினூடாக சூரிய காற்றாலை வலு சக்தி, பசுமை ஹைட்ரஜன் ஆகிய துறைகள் நாட்டின் முக்கிய முதலீடுகளாக மாறும். இந்த நாட்டின் கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு இந்தியாவுடன் இணைந்து இந்த அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த எதிர்பார்க்கின்றோம். பல அரசியல்வாதிகள் கூறும் வகையில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது இந்த பாதையில் என்றால், இந்த பாதையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கியிருந்தால் அந்த பாதையில் செல்ல வேறு எவர் வேண்டும். அவருடனேயே தொடர்ந்தும் இந்த பாதையில் செல்லலாம் என்று நாம் கூறுகின்றோம் என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். வீடமைப்பு மற்றும் சர்வதேச நிர்மாண கண்காட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டுள்ளார். இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வீடமைப்பு மற்றும் சர்வதேச நிர்மாண கண்காட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பார்வையிட்டார். கொழும்பு பண்டரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த வருட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் நிர்மாணத்துறை நிறுவனங்களின் 300 விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சேனாவில் உள்ள 30 முக்கிய நிறுவனங்களின் தயாரிப்புகளுடன் கூடிய விற்பனை கூடங்கள் இந்த கண்காட்சியில் முதல் முறையாக இணைந்துள்ளதுடன் இலங்கை முப்படைகளின் நிர்மாண தொழில்நுட்பத்தை காட்சிப்படுத்தும் கூடங்களை உள்ளடக்கிய கண்காட்சி எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நடத்தப்படுகின்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விற்பனை கூடங்கள் மற்றும் ஆயுதப்படைகளின் கண்காட்சி கூடங்களை ஜனாதிபதி பார்வையிட்டார். இதன்போது இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபை தலைவர் ஜயந்த பெரேரா, பொதுச் செயலாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான நிஷங்க என் விஜயரத்ன உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இரா துரைரட்னம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுத்து அதனை முன்கொண்டு சென்றால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இரா துரைரட்னம் தெரிவித்துள்ளார். பட் ஊடக அமையத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பாக பல ஜனாதிபதிகள், கூடுதலாக அது சந்திரியாக இருக்கலாம் அல்லது இராணுவ தளபதியாக இருக்கலாம், பலருக்கு தமிழ் ஜனங்கள், தமிழ் பேசும் மக்கள் நம்பி வாக்களித்து ஏமாற்றப்பட்டது வரலாறாகும். வடக்கு கிழக்கில் பெருவாரியான தமிழ் தேசியத்தை உள்வாங்குகின்ற கட்சிகள் கூடி பேசி கலந்துரையாடி எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதன் ஊடாக எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட மாட்டாது என்று கடந்த காலத்தில் விடயங்களை அனுபவமாக பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர்களை நாங்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நியமித்து அந்த வாக்களிப்பதன் ஊடாக ஒரு வலுவான ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க முடியும். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கான செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்தால் தமிழர்கள், தமிழ் தலைமைகள் ஒரு உளவியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு வலுவான செய்திகளை சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் வடக்கு கிழக்குக்கும் எங்களால் வழங்க முடியும், கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் எதிர்கால ஜனாதிபதி தேர்தலை அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து வலுவான ஒரு முடிவுகளை எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்றவாறு ஒரு செய்திகளை நாங்கள் சொல்லும் பட்சத்தில் தமிழ் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேராமல் ஒரு வலுவான முடிவுகளை எடுக்காமல் கட்சிகளுக்குள் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு கட்சிகள் பிளவுண்டு உள்ள நிலையில் அப்படி முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் தமிழ் மக்கள் விரக்தியின் விளிம்பில் தள்ளப்படுவார்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களின் எதிர்கால
விடயங்களை பாதிக்கும் என்ற செய்திகளையும் நான் வடக்கு கிழக்குள்ள தமிழ் தலைமைக்கு கூறிக்கொள்வதோடு இதை வலுவுள்ள சக்திகளாக எதிர்காலத்தில் தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாடுவதற்கான நாங்கள் ஒரு செயற்பாடுகளை முன்னிறுத்துவதற்கு வலுவான ஒற்றுமைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். வவுனியாவில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. வவுனியா நகர் பகுதியில் இரு பாடசாலைகளின் மாணவர்கள் கடுமையாக மோதிக்கொண்ட சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. வவுனியா குடியிருப்பு பகுதியில் உள்ள சாதாரண தர பரீட்சை நிலையத்திற்கு முன்பாக நேற்று மதியம் இந்த சம்பவம் பதிவானது. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு நேற்றைய பாட பரீட்சையின் ஒரு பகுதியின் நிறைவு பெற்ற பின்னர் நீண்ட இடைவெளி வழங்கப்பட்டது. இதன்போது பரீட்சை மண்டபத்திற்கு வெளியில் ஒன்று கூடிய இரு பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக மோதிக்கொண்டனர். இதனால் சற்று நேரம் குழப்பம் நீடித்ததுடன் வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டது. அதனை அடுத்து வீதியால் சென்ற மக்கள் அங்கு கூடிய போது மாணவர்கள் கலைந்து சென்றுள்ளனர். மட்டக்களப்பில் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு உதவும் வகையில் காவியா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தால் விற்பனை நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட காவியா பெண்கள் அபிவிருத்தி நிறுவனம் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற கிராமப்புற குடும்ப பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தும் விற்பனை நிலையம் ஒன்று நேற்று மட்டக்களப்பில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட அபிவிருத்தி குழுவின் சிபாரிசுக்கு அமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலக அனுசரணையில் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அஜித்குமார் யோகமலர் வழிகாட்டலில் இச்செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் வறுமை கோட்டின் கீழ் வாழும் 100 சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் பயனடைவர். நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக கோட்டமுனை மெதடிஸ்ட் திருச்சபையின் அருட்பணி KJ அருள்ராஜ் பிரதம அதிதியாக, வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் A லிங்கீஸ்வரன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் A தரணிதரன், மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஜெயரஞ்சனி கணேசமூர்த்தி, மண்முனை வடக்கு பிரதேச செயலக அலுவலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் மதிரூபினி உதயசுந்தரம் உட்பட காவியா கைத்தொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.